நான் சின்ன வயசில் ஒரு 12 வயசு இருக்கும். நான் தூங்கிட்டு இருந்தப்ப விடியக்காலம் அது ஒரு 3 மணி அந்த ரேஞ்சில் இருக்கும். என்னை வந்து 2 தேவதூதர்கள் இப்படி 2 ஷோல்டரையும் பிடிச்சி தூக்குறாங்க. தூக்கிட்டு பறந்து போகிறாங்க. இந்த இருட்டுக்குள்ளே ஸ்பேஸுக்குள்ளே பறந்து போகிறாங்க. ஒரு சின்ன கேப் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அதுக்குள்ளே ஒரு ஆள் போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. ஆனால் அட் அ டைமில் நாங்கள் 3 பேருமே உள்ளே போனோம். உள்ளே போயினதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குகை மாதிரி ஒன்று இருந்தது. அந்த குகையில் யாரோ வந்து உட்காரணும். என்னை இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் 2 பக்கம் நின்றுட்டு அந்த இடத்த இவங்க திரும்பி பார்க்குறாங்க. அவங்க வரல. அப்படின்னு நான் என்னவா புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ எனக்கு அங்கே நான் நரகத்துக்கு போகணுமா சொர்க்கத்துக்கு போகணுமாங்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு ஆள் வந்து உட்காரணும். அந்த சேர் எம்டியான இருந்தோடனே இவங்க 2 பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா பதட்டம் ஆகிட்டாங்க. போச்சு தப்பான ஆளை தூக்கிட்டு வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடின்னு டக்குன்னு மீண்டும் என்னையை பிடிச்சி மீண்டும் என்னை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு போன வேகத்தை விட அவங்க திரும்ப என்னை ரிட்டன் கூட்டிகிட்டு வந்த வேகம் பல மடங்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அடி இருக்கும் என் வீட்டுக்கும் அந்த வானத்துக்கும். அங்கேருந்து மேலேருந்து என்ன பண்ணாங்கன்னா இப்படி இழுத்து டக்குன்னு போட்டாங்க. என்னை அங்கேருந்து உள்ளே போடுறாங்க. இந்த உடலுக்குள்ளே வந்து அப்போ தான் என் ஆவியே உள்ளே போகுது. அது வரைக்கும் இந்த ஆவியை தான் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த உடல் இங்கே கிடந்திருக்கு.